வணக்கம் கைஸ். சமையல் இன்றைய ஸ்பெஷல் பூண்டு லேகியம்ங்க. பூண்டு ஒரு 2 கட்டி உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கருப்பட்டியும் சுக்கும் வச்சுருக்காங்க. செய்கிறப்ப பார்க்கலாங்க. ஆனால் பூண்டு அரைச்சிட்டு செய்யணுங்க. பச்சையாகவே பூண்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சுங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு போட்டு அரைச்சிடணுங்க. லேகியத்துக்கு கருப்பட்டி போட்டேங்க. அது கரைஞ்ச பிறகு வடிகட்டிட்டு அப்புறமே பாகு பதம் வர்றப்போ பூண்டை போட்டு பேஸ்ட்டை போட்டு கிளறணுங்க. கருப்பட்டி கொதிச்சுட்டு இருந்ததை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிட்டாங்க. அந்த பூண்டு பேஸ்ட்டை போட்டுடணுங்க. பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு கிளறிகிட்டே இருக்கணும். இந்த கருப்பட்டி பூண்டு லேகியத்துக்கு பூண்டு அரைச்சதை பாத்திரத்தில் போட்டேங்க. அதோடைய கருப்பட்டி வடிகட்டி வச்சதையும் அதோட ஊற்றிடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க. நிறைய ஊற்றக்கூடாது, தேவைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த பூண்டு லேகியங்க குழந்தை பிறந்தவங்க பால் இல்லைன்னா சாப்பிட்டாங்கன்னா நிறைய பால் இருக்கும். அதை போல் மற்றவங்கெல்லாம் செரிமானம் ஆகலைன்னா சாப்பிட்லாம். பெரியவங்க இல்லைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுத்தா ஸ்வீட்டாக தானே இருக்குது. பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. காரம் தான் சாப்பிடாதுங்க. அதுதான் அதுலேயே கொஞ்சம் சுக்கு போட்டு நுணுக்கிருக்காங்க. பூண்டு பேஸ்ட்டு, பனவெல்லம், நல்லெண்ணெய்ங்க. அதில் கொஞ்சம் சுக்கு பொடியும் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க. இது குழந்தைங்க பால் கொடுக்குறவங்க சாப்பிடலாம். ஜீரணம் ஆகலைன்னா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லா ஹெல்த்துங்க. ரெடி ஆகிடுச்சு. பூண்டு அல்வான்னு கூட சொல்லலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பாத்திரத்துலேயே பூண்டு ஒட்டலை பாருங்கள்.